சிவா எதுவும் போன் போட்டானா? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போறான்? அக்கா காரிக்கு தான் போட்டான். எட்டி ஒன்று என்ன பேசிட்டு இருந்தான்? உனக்கு டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டான்ப்பா. அடுத்த வாரம்னு சொன்னேன். குழந்தை பிறந்தா பார்க்க வர சொல்லிருமா. தாய் மாமன் பற்றியா 1000 பிரச்சனை கவலை இருந்தாலும் வந்துடணும். இல்லைன்னா உன் மாமியார் வீட்டில் காரி துப்பி விடுவாவோ. இங்கே இருக்கு பெங்களூரு. குழந்தை பிறந்ததுக்கு மட்டும் அவன் வராமல் போட்டோம். அதோடு அவனை தலை முழிக்கிற வேண்டிதான். ஆமாம், என்ன தலை முழுகிறத பற்றியே யோசிச்சுக்கிட்டுரு. சிவா என்னப்பா திடுத்துப்புன்னு வந்துட்ட சொல்லாம கொள்ளாம? அக்காவுக்கு டேட் அடுத்த வாரம்ல, அதனால தான் முன்ன பின்ன இருக்குன்ட்டு வந்துட்டேன். ஏன்னா நேற்று தானே பேசினேன். அப்ப நேற்று கிளம்பிட்டு தான் பேசினியாக்கும். ஆமாம் ஆமாம், பெங்களூருக்கும் திருநெல்வேலிக்கும் ஏதோ டவுன் பஸ்ஸில் போகிறத மாதிரி வாரம் வாரம் வாரியப்பா. அங்கே வேலைலாம் இதுவும் நடக்கா? இல்லை நீ அங்கே ரூமு போட்டு சும்மா கிடைக்கியா? லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆ சரி சரி சரி. என் மண்ணு கணக்காக நிற்காத பிள்ளை வந்திருக்கா. அவளை காப்பி கீப்பி ஏதாவது கொடு. ஏல சிவா, அம்மைக்கு போனே விட மாட்டேங்கண்ணே. இரு காப்பி தரேன். பரவாயில்லையே, வரமாட்டேன்னு நினைச்ச வந்துட்டியே. உனக்காகலாம் ஒன்றும் வரல, உன் குழந்தைக்காக தான் வந்திருக்கேன். தெரிசா என்னம்மா பேய அரைஞ்ச மாதிரி முழிக்க? இப்ப வயிறு வலிக்குப்பா. இப்ப ரொம்ப வயிறு வலிக்குப்பா. ஐயோ, பிள்ளைக்கு பிரசவ வலி வந்துட்டு. தூக்குங்க தூக்குங்க. திரிசா என்னாச்சு? திரிசா எம்மா வலி தாங்க முடியல. எம்மா வலிக்கு வலிக்கு வலிக்கு. ஏம்மா என் பிள்ளைக்கு பவத்த வலி வந்துட்டே. ஏழு சிவா, வாழை பிள்ளையை தூக்கிட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு. என் பிள்ளை பத்திரம் தூக்கிட்டு போய் கீழே போட்டுறாதியோ. எப்பா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போ. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, அந்த ஆஸ்பத்திரிக்கு இப்போ உடனே போயிடலாம். ஐயோ அம்மா, எம்மா எம்மா. எம்மா இவ புருஷனுக்கு என் மாமியாருக்கும் சொல்லணுமே. டாக்டரே டாக்டரே, மவுளுக்கு பிரசவ வலி வந்துட்டு. வாங்க வாங்க, சீக்கிரம் கொண்டு பெட்டில் போடுங்க. வழி விடுங்க. பயிறு நல்லா இறங்கிட்டு குழந்தை பிறக்க போகுது. நீங்களாம் வெளியே இருங்க, நான் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போறேன். குழந்தை பிறந்த அப்புறமா வாங்க. புருஷனுக்கு சொல்லலையே. வாட்? புருஷனுக்கு சொல்லலைன்னா அதுக்குன்னு எமர்ஜென்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? வெளியே போங்கம்மா. யாத்தையும் பயமா இருக்கே. அம்மா அம்மா எம்மா எம்மா. நோ நோ நோ, இன்னும் அரை மணி நேரத்துல உங்களுக்கு அழகான குழந்தை கிடைக்க போகுது. அமைதியா கிடங்க. எங்க தெரிசா மாமியாருக்கும் புருஷனுக்கும் போன் போட்டு சொல்லுங்க. ஆ சொல்லுதேன். எப்போ நீ இப்போ எதுக்கு அசிங்கமாக வாய் எப்படி பிளந்துட்டு நிற்க? நார்மலாகிரு. ஹலோ சம்மந்தி அம்மா, நான் தான் திரிசா அப்பா பேசுதேன். திரிசாவுக்கு பிரசவ வலி வந்துட்டு இந்த உருண்டமண்ட டாக்டர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். ஆமாம், மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லிடுங்க, வந்துருங்க. இனி அரை மணி நேரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துருன்னு சொல்லியிருக்காவோ. என்ன யாதுன்னு தெரியலை, நாங்கள் எல்லாம் வெளியே நிற்கோம். ஆமாம் எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. சரி வைக்கேன். ஆ சொல்லுங்கள் சம்மந்தி அம்மா. ஆ சரி நான் கேட்கேன். நீங்கள் பாடுங்க. மகாலட்சுமி வருகிறது எங்கள் வீட்டுக்கு. மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வருகிறது. கிருஷ்ணன் வருகிறான் எங்க வீட்டுக்கு. கிருஷ்ணன் வருகிறான் எங்க வீட்டுக்கு. மகாலட்சுமி ஓ கிருஷ்ணன். சம்மந்தி அம்மா, பாட்டு நல்லா இருக்கு, வைக்கட்டுமா? மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தியெல்லாம், இல்லைன்னா இன்னும் 2 பாட்டு படிக்கணுமா? இல்ல நாங்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்பணும்ல. சரி நீங்க வைங்க. அப்படியே மூஞ்சோட அடிச்சுன்னா உன் பல்லுகளெல்லாம் எகிரிரும். எதுக்கு வேண்ட கோபப்பட்டு இருக்குது? என்ன விஷயம்? சம்மந்தி அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? என்ன எதுக்கு பண்ண சொன்ன? பாடிட்டே இருக்கு தெரியுமா? நான் எப்படி வைக்க முடியும்? இன்னும் எத்தனை பேருக்கு ஃபோன் அடிக்கணும் தெரியுமா? அது ஒரு நேரங்காலம் புரியாத அரமண்டல் பாடியே சாவடிக்கும். சரி நீங்க மாப்பிள்ளைக்கு போன் அடிங்க. சரியான மெண்டல் குடும்பம். சரி வாங்க, ஒரே கூட்டமாக இருக்கு. அங்கே எங்கேயாவது போய் உட்காரும், நல்ல இடம் இருக்கிற இடமா பார்த்து. மைனியோ வாங்க மைனியோ, பிள்ளைக்கு பிரசவ வலி வந்துட்டு உள்ள கூட்டு போயிருக்காவோ. பயப்படாதீங்க, நல்லபடியா குழந்தை பெற்று வருவா. பயப்பட வேண்டாண்டி, நம்ம மருமக அவதாண்டி. இது ஒரு மெண்டல் சனிய பாடிட்டே அலையும். உட்காருங்க மைனியோ. நவண்டு உட்காருங்க. சிவாவை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. இவங்கிட்ட எல்லாம் உட்காரதையும் எடுத்து தெரிஞ்சுலாம் பேசுவான். சிவா நல்லா இருக்கியா? என்ன வாளுக்கு நாள் மெலிஞ்சுட்டே போற, மூஞ்சிலாம் வடநாப்புல இருக்கு. என் மூஞ்சி அப்படித்தான். பார்த்தோன்னே அத்தைன்னு பேசுவான். இப்படி இருக்கியா? என்ன ஆச்சுப்பா? என்ன பிரச்சனை உனக்கு? அத்தைகிட்ட சொல்லு. வாழவே இஷ்டம் இல்லை, விஷம் வாங்கி கொடுங்க, சாவுறேன்.
ஏ கடவுளை, இப்படி பேசுத அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? மைனியோ நீங்க அவன்கிட்ட பேசாதீங்க, அவனுக்கு கொஞ்ச நாளா மெண்டல் பிடிச்சிருக்கு. கோயிலுக்கு எங்கேயும் கூட்டி போய் தண்ணி இருந்தா என்ன? பிள்ளை இப்படி இருக்கானே, பைத்தியம் மாதிரிதான் இருக்கான். அவனை விடுங்க, நம்ம பிள்ளை நல்லபடியா குழந்தை பெற்று வரணும். அவளுக்கு என்ன அழகான குழந்தைய பெற்று வருவா பாருங்க. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா குழந்தை வரந்தா வரந்தா. இந்த நேரத்தில் பாடணும்னு விவசாயே கிடையாது போல அந்த கிழவிக்கு. மைனியோ, டென்ஷன் இருந்தா டான்ஸ் ஆடுங்க, டென்ஷன் குறையும். என்ன நீங்களும் வாங்க. இருக்கிற உரியில இந்த கிளடி வேற. வருகிறது வருகிறது குழந்தை, எங்கள் வீட்டு வாரிசு குழந்தை, பூ போன்ற குழந்தை, அழகான குழந்தை எங்க வீட்டுக்கு வருகிறது. எப்பா இது என்ன பண்ணிட்டு இருக்கு? அது என்னவும் பண்ணிட்டு போகாது. அந்த நர்ஸ் எந்திரிச்சு நிற்கா, அடிச்சு மண்டையில கொட்டி விரட்டுவா. நமக்கு என்ன? பாட்டி, இங்க ஆடக்கூடாது, எந்திரிங்க. எங்க வீட்டு தங்க விளக்கு வருகிறது கும்மியடி, வந்தாச்சி வந்தாச்சி வாரிசு, நீ இப்போ போவலன்னா உள்ள போவது மீதி. பாட்டி மீதிக்காதீங்க. மைனியோ மைனியோ கொஞ்சம் சும்மா இருங்க மைனியோ. குழந்தை வரப்போங்கிற சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், மன்னிச்சிருங்க மைனியோ. பாப்பாய் மன்னிச்சிருமா. ஐயோ, நர்ஸு பிள்ளை கீழே பேண்ட் போட மறந்துட்டாளே. எமோய் எமோய். யாச்சே இந்த கிளவி என்ன வரத்துக்கு வருது? பாட்டி என்ன செய்வீங்க? புள்ளோய், பேண்ட் போட மறந்து வந்துட்டோய் புள்ளோய். நான் ஆச்சி சேலையை கிழிச்சு தரட்டா? இந்த பக்கம் வாட்டி வா, சேலையை கிழிச்சு தர. இல்லைன்னா இந்த ஜன்னல் இருக்கிற ஸ்கிரீன் எடுத்து சுத்தி கட்டி மெண்டல். என்ன எடுத்துரிஞ்சு பேசுதா? சை மைனியோ கொஞ்சம் சும்மா இருங்களேன், பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போது நீங்க இப்படி கடந்து ஆடிட்டு இருக்கியோ? எம்ம டென்ஷனை குறைக்காதாம இப்படிலாம் பண்ணுது. முதல்ல போய் உட்காருங்க. மருமகன் எங்க? போன் அடிச்சு சொல்லியிருக்கு, இன்னும் கொஞ்சத்துல வந்துருவான். ஏமா நர்ஸு, என் அவளுக்கு டெலிவரின்னு உள்ள கூட்டு போனவோ, அப்புறம் ஒரு விஷயமும் சொல்லல. என்ன ஆச்சுமா? டெலிவரி நடந்துகிட்டு இருக்கு பாட்டி. சரி சரி. பிள்ளை வரும்போது பேண்ட் போட்டு பாம. துணியை ஒழுங்கா போடணும்ல மைனியோ. நல்லா வரைக்கும் இப்படி அலையிறது செய்யா தே. எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு? கண்ணுல ஊசியை குத்தி விட போறான். ஏடி, நம்ம கரிச்சட்டி மண்டையில யாரோ குத்தி போட்டாவலாமே, ஆஸ்பத்திரியில கிடக்கான். அட பாவமே, பாவம் போலலாம் அலைவன் சோறு சோறுன்னு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆயிற்று? அவனே பாவம் ஒரு கரிச்சட்டியில பூவை போட்டுக்கிட்டு தெரியுவான். அவனே ஒரு கிறுக்கு, அவனை விட ஒரு கிறுக்கு தான் அவனை குத்தி இருக்கும். எதுக்காக குத்தி இருப்பாங்க அவனை? சோறுக்கு சண்டை போட்டுருப்பாவுல ரெண்டு பேரும். ஏன் தட்டு ஓன் தட்டு, நான் திம்பு நீ திம்புன்னு. ஐயோ பாவம், அந்த வெகுளி பையில போய் என்னத்துக்காண்டி குத்தணும்? பாவம் அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கரிச்சட்டி, அந்த சட்டியை பிடுங்கி அவனும் குத்திட்டான் போல. கடவுளே கடவுளே. இல்ல இல்ல, கண்டிப்பா அப்படி ஏதாவது இருக்காது. வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும், ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். நீ சொல்றத பார்த்தா கரிச்சட்டி மண்டை ஏதோ சீக்கிரட்டான போலீஸ் ஏஜென்ட் மாதிரியும், அதக்கா தெரிஞ்சு அவனை இது பண்ற மாதிரி சினிமா ரேஞ்சுக்கெல்லாம் சொல்லுத இருக்கும் கீதா. யாருக்கு தெரியும்? மெண்டல் மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சு ஏதாட்டும் முக்கியமான கேஸை கண்டுபிடிக்க வந்திருந்தான்னா, அவன் பெரிய போலீஸா இருந்தான்னா. இவா ஒருத்தி நேரத்துக்கு சினிமா பார்த்தியோ? அவனே சோறு சோறுன்னு அலைவான், அவன் போலீஸ். அவன் இவா ஒரு லூஸ் மாதிரி வளர்றத பாருங்கக்கா. இவ சொல்றத பார்த்தா கரிச்சட்டி மண்டிய சிபிஐ ஆபீசரா இருப்பானோ? ஏக்கா நீங்களும் அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது, அவனாக்கா சிபிஐ ஆபீசரு. போங்கக்கா, காமெடி பண்ணாதீங்க. யாரையும் குறைவா எடை போடாத. கண்டிப்பா எனக்கு அப்படிதான் மனசுல படுது. ஏன் லூசு பிடிச்சவளை கற்பனை கதை பண்ணிட்டு இருக்காதட்டி. அவனே பாவம். ஏக்கா பின்னாடி 7.5 நட்ட சனி வருது. என்னட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஊரை கெடுக்கிற கெடுதல காரியலா? தேவையில்லாம பேசாத பானுமதி. நாளையில இருந்து வேலைக்கு போறேன்டி. சூப்பரான வேலை தேடிட்டேன். இதுல இருக்கிற 5 பேர்ல ஒருத்தங்க புருஷ ஆபீஸ் வந்து நான் வேலைக்கு சேர போறேன். அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்கடி. ஏக்கா பேங்க்ல எதுவும் வேலைக்கு சேர்ந்துட்டோ? டீ போட்டு கொடுக்குற வேலை கவனமா இருக்க சொல்லுங்க மேனேஜரை. கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டோம் ஓட்டி. கீதாக்கா உங்க புருஷன் கூட பெயிண்ட் கிண்ட் அடிக்க போதோ? ஏடி, இந்த குந்தானியை தூக்கிட்டு அவருங்க பெயிண்ட் அடிக்க போவேன். அவரால் பெயிண்ட் டப்பாவே தூக்க முடியாது. இக்கா உங்க புருஷன் ஆபீஸ்ல தான் எதுவும் வேலைக்கு சேர்ந்துட்டு நினைக்கேன். ஏன்னா சுந்தரி புருஷன் வெளிநாட்டுல இருக்கான். அப்ப மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாருங்க. ஒருவேளை உன் புருஷன் கூட ஆபீஸ்ல இருந்து வேலைக்கு சேர்ந்துட்டாலோ? அட நான் இது யோசிக்கவே இல்லையே. எல்லாரும் மூளையை போட்டு குழம்பி சாவுங்கட்டி. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு டூஸ்ட் கொடுக்க. டூஸ்ட். வெளியே வாங்க வெளியே வாங்க. பாத்தீங்களா, எங்க ஆபீஸ்ல எனக்கு வண்டி எல்லாம் கொடுத்துட்டாவோ. சரி என்னதான் வேலை ஆபீஸ்ல? இல்லையா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க. பாபு மனுஷா கேட்டீங்களா? அவருக்கு நான் உதவியாளர் அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்.
ஆமா, இனி நான் எந்த நேரமும் அவரோட தான் திரிவேன். பாபு என்ன இதெல்லாம்? ஏட்டி மெண்டல் ஏன்ட்டு கேட்க, எங்கள் ஓனர் தான் திடீர்னு உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்னு சொல்லி இந்த அக்காவை கொண்டு விட்டாவோ. யாருன்னு எனக்கே தெரியாது, நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே இந்த அக்கா வண்டி எடுத்துட்டு இங்கே கூட்டு வந்துட்டாவோ. பாபண்ண உங்களுக்கு தானே அசிஸ்டன்ட், நீங்க என்னமோ அதுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அது பின்னாடி வந்து நிக்கீங்க. ஏய் பைத்தியங்களா, ஓனர் பொண்டாட்டி என் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சவ, அதனால நம்ம நான் சொன்ன ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுவான் பாபு. பாபு இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், வேலையை எழுதி விட்டு வாங்க. வேலையை எழுதி விட்டுட்டு வா, நீ எப்பவுமே பிச்சை எடுப்பிய கோயிலுக்குள்ள, நானும் உங்களோட வந்து பிச்சை எடுக்கட்டா? பாபு இந்த பொம்பளை விளங்காதது ஏதாவது உங்களை மாட்டி விட்டுரும். மிஸ்டர் பாபு, நான் வண்டி ஓட்டுதே, நீங்க வாங்க, நம்ம ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரணும். என்ன ஃபைல்க்கா? புதுசா ஆபீஸ்ல சேர்ந்திருக்கோம்ல, அதனால கடையில போய் புது புது ஃபைல்லாம் வாங்கி நான் ஏன்ட்ட வச்சுக்கிடுவேன். சும்மா படம் ஏதாவது கிறுக்கியாட்டு வைப்பேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரில கூட பிடிப்பானா அந்த மாதிரி இருக்கு. மிஸ்ஸஸ் பாபு, வண்டியில ஏறுங்க. ஏக்கா மிஸ்ஸஸ்னா பொம்பளையாள்னு அர்த்தம், மிஸ்டர்னு சொல்லுங்கக்கா. மிஸ்டர் பாபு. ஒழுங்கா வண்டியில ஏறு, இல்ல நான் ராஜேஸ்வரிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு ஓட்ட தெரியாது, இந்த மாதிரி உங்களை வச்சு உருட்டிட்டே போவேன். பாபு என் பேச்ச கிட்ட ஒழுங்கா இருந்தாதான் உங்களுக்கு வேலை, இல்ல ராஜேஸ்வரி சொல்லி உங்க சீட்டை கிழிச்சு வீசிடுவேன். சரிக்கா. நாளைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது சுடிதார் போட்டு வரணும். சரிக்கா. உன் வீட்டுல இருந்து நாளைக்கு எனக்கு சுட சுட பிரியாணி கொண்டு வந்துரு மதியத்துக்கு, சரியா? ஏக்கா நான் நடந்து வர இறக்கி விடுங்கக்கா. தெரு போற உன்னை எப்படிதான் வச்சு நான் இழுத்துட்டு போவேன், பேசாம இரு. அட கடவுளை, என் புருஷன் நிலைமை இப்படி ஆயிட்டே. என்ன டீம் இப்படி அநியாயம் பண்ணிட்டு அலைதா? வேலையும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம், நான் வேற வேலை தான் கிடைக்குமே, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்கனாலும் வாங்கிக்கலாமே. இந்த கிறுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு கோமாளி வேலையை பார்த்துட்டு அலைவா. ஆமா ஆமா, வேலையை விட சொல்லிரு, இவன் உன் புருஷனை குரங்காக்கிருவா. பாருங்கக்கா, நாளைக்கு என் புருஷனை சுடிதார் போட்டு வர சொல்லுதா? சி விளங்காதவ, எங்கன்னு உள்ளவள, இவளுக்கு ஒரு கேடு வர மாட்டேக்குப்பா. நான் பழைய சுந்தரியா மாட்டாதான் சரிப்பட்டு வரும் போல, இவெல்லாம் கொண்டு ஆஞ்சிட்டு விட்டுருவேன். ஏதாவது பண்ணிட்டு சுந்தரி. நான் அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருட்டுமா? வேலை தேடி போய் அந்த ஆபீஸ்ல நுழைஞ்சு இவளை உண்டிலன்னு பண்ணிருந்தேன். கரெக்ட், சுந்தரி சொல்றதுதான் கரெக்ட். எப்படியாவது நுழைஞ்சிரு இவங்க ஆபீஸ்க்குள்ள. சரி சரி.